எல்லாருக்கும் நமஸ்காரம். சீதன வெள்ளாட்டி பகுதி 2. போன பகுதியில் கௌரவர்கள் தரப்பில் இருந்து பாண்டவர்கள் பக்கம் ஒரு தேர் மெல்ல நகரத் தொடங்கித்துன்னு பார்த்தோம். அந்த தேரில் இருந்தது யுயுட்சுதான்னு பீஷ்மர் தெரிஞ்சுட்டார். துரியோதனனும் யுயுட்சுவை நோக்கி வில்ல வளைச்சு எடுக்கும்போது பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா அவனை போக விடு. யுதிஷ்டன் இப்போ தானே கட்சி மாறுறவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னான். அவன் மனசாட்சிப்படி அவன் நடக்கிறான். அவன் ஒருத்தன் இங்கேருந்து போயிடுறதால எந்த வகையிலும் நமக்கு பலம் குறைய போகிறது இல்லை. போர் நடக்கிற போது நம்ம வீரர்களில் ஒருத்தனாலேயே அவன் கொல்லப்படுவான். அதுவே அவனுக்கான தண்டனை அப்படின்னு சொன்னதும் துரியோதனை வெளில கீழே வச்சுட்டான். இந்த யுயுட்சு கௌரவ படையில் இருக்கிற ஒரே அதிரதிங்கிறவன் ஒரே சமயத்தில் 60,000 வீரர்களை அழிக்கிற ஆற்றல் உள்ளவனாம். இப்போ கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, யுயுட்சு ஒரு சாதாரண படை வீரன் கிடையாது. அவன் கௌரவர்களில் ஒருவன். அத்தோட நீங்கள்லாம் சிறுவர்களாக இருந்தபோது பீமனுக்கு துரியோதனை விஷம் கொடுத்த போது அதை முன்கூட்டியே பீமன் கிட்ட சொல்லி அவனை காப்பாற்றினது இவன்தான். இவன் தர்ம நெறி தவறாதவன். இப்படி தர்ம நெறி தவறாமல் இருந்ததாலேயே கௌரவர்களுக்கு இவனை பிடிக்கலை. ஆனால் நான் தர்ம நெறி தவறாதவாளுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன். கடைசி வரைக்கும் இவனோட உயிரை காப்பாற்றுவேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை இன்றைக்கி போர் முடிஞ்சதும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் போர் முடிஞ்சது. அவள் பாசறைக்கு திரும்பினான். கிருஷ்ணர் யுயுட்சுவையும் அழைச்சிண்டு பாண்டவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வரார். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றுற மாதிரி இவன் உயிரையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொன்னியே, அதுக்கு என்ன காரணம்? கிருஷ்ணர் சொல்கிறார், கௌரவர்கள் தங்களோட தந்தைக்கு இவன் பிறந்தவன்தான்னாலும் பணிப்பெண்ணோட மகன்கிறதுனால இவனை அலட்சியப்படுத்தினான். விதுரரை மாதிரி தர்ம நெறியில் இவன் சிந்தனை இருந்ததும் கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிடுது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் அதர்ம நெறியிலேருந்து வெளியில் வரணும்னுட்டு நம்ம அணியில் சேர்ந்துட்டான். இந்த போரில் யுயுட்சுவை தவிர எல்லா கௌரவர்களும் அழிக்கப்படுவார்கள். போர் முடிஞ்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திருதராஷ்டிரன் காலமானதும் பித்ருக்கடன் செய்ய ஒரு பிள்ளையாவது வேணும் இல்லையா? இந்த யுயுட்சு தான் திருதராஷ்டிரனோட இறுதி கடன்களை செய்வான் அப்படின்னு சொல்கிறார். யுதிஷ்டன் யுயுட்சுவை கட்டி பிடிச்சிக்கிறான். மற்ற 4 பாண்டவர்களும் மகிழ்ச்சியோட யுயுட்சுவை கட்டி கொடுக்குறான். யோசிச்சு பாருங்களேன், திருதராஷ்டிரன் போர் முடிஞ்சதும் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், ஏன் என்னோட ஒரு பிள்ளை கூட மிஞ்சலை அப்படின்னு. அவனும் யுயுட்சுவை பிள்ளையாக ஏற்றுக்கலையோன்னு தோன்றுறது. குருட்சேத்திர போர் முடிஞ்சுது. கிருஷ்ணரோட தயவால் தர்மம் வென்றது. போரோட கடைசியில் உயிர் பிழைச்ச 11 வீரர்களில் யுயுட்சுவும் ஒருத்தன். யுதிஷ்டன் யுயுட்சுவை இந்திரபிரஸ்தத்துக்கு அரசனாக முடிசூட்டினான். திருதராஷ்டிரன் இறந்ததுக்கப்புறம் யுயுட்சு தான் தகப்பனாருக்கு பித்ருக்கடன்லாம் செய்கிறான். அத்தோட அர்ஜுனனோட பேரனும் அபிமன்யுவோட பிள்ளையுமான பரீட்சித்துக்கு பாதுகாவலனாக இருந்து அவனுக்கு தக்க வயசு வர வரைக்கும் அரசனாக நல்லா ஆட்சி செஞ்சு அந்த அரசை பரீட்சித்துக்கிட்ட ஒப்படைக்கிறான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆத்மா. சரி, இன்னும் ஒரு நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.